வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழா சேனல்ல பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவப்பு அரிசியினுடைய பலன்கள், அதாவது நம்மளுடைய பாரம்பரிய அரிசியான சிவப்பு அரிசியின் நற்பலன்களை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா வாகை தமிழா சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான உணவு பழக்க வழக்கங்களையும் பதிவேற்றம் செஞ்சிட்டு இருக்கோம். நமக்கு மேற்கிந்திய உணவுகள் மீது தாக்கம் அதிகரித்ததன் விளைவு நம்ம அரிசி உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லலாம். நம்ம நாட்டில் ஏராளமான அரிசி வகைகள் இருந்தது. அதிலும் பெரும்பாலான வகை தமிழ்நாட்டை சேர்ந்ததுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 200 வகையான அரிசிகள் சேமிக்கப்பட்டு வருது. இதில் அனைத்துமே ஊட்டச்சத்தும் மற்றும் மருத்துவ குணங்கள் மிகுந்து கிடக்குது. இருந்தாலும் இத்தனை அருமை மிக்க அரிசி இருந்தாலும் பொதுவாக நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அரிசி வகைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளை பொன்னி அரிசி தான். இதன் உணவு எளிதாக நமக்கு ஜீரணம் ஆகிறது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெள்ளை பொன்னி அரிசியை சாப்பிட்டுட்டு வரோம். எளிதில் ஜீரணம் அடையிறதுனால என்னென்ன தீமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் ஏற்படுது. ஆனால் பாரம்பரிய அரிசியில் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் செரிமானம் அடையுது கொஞ்சம் தாமதம் அடையும். ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவும் பார்த்தீங்கன்னா சீராக பராமரிக்கப்படும். இதனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும். மேலும் அரிசியை பாலிஷ் செய்யும் போது அதில் உள்ள அனைத்து விதமான சத்துக்களும் நீக்கப்பட்டு விடுவதால மீதமுள்ள மாவு சத்து உடல் எடையை அதிகரிக்க செய்யுது. இப்படி வெள்ளை அரிசிக்கும் நம்ம பாரம்பரிய அரிசிக்கும் நிறைய வித்தியாசங்களா இருக்கு. நம்மிடையே அதாவது வெள்ளை அரிசின்னு சொல்லக்கூடிய பொன்னி அரிசியினுடைய விலை சற்று குறைவு. அதை விட நம்ம பாரம்பரிய அரிசிகளான சிவப்பு அரிசிகளினுடைய விலை அதிகம் அப்படின்னு நமக்கு ஒரு மனப்பாங்கு இருந்து வருது. ஆனால் மலிவான விலையில வாங்கி சாப்பிட்டுட்டு மருத்துவத்திற்கு அதிக செலவு செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப பழுப்பு அரிசின்னு சொல்லிட்டு கடைகளில் விற்கப்படும் கைக்குத்தல் அரிசியானது குறைவான தோல் நீக்கப்பட்டது. இந்த மாதிரி அரிசிகள் வெகுவாக தீட்டப்படாத மிகுந்த சத்துள்ள அரிசின்னு சொல்லலாம். இந்த அரிசி சோறு முழு தானிய உணவுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுல தாது சத்தானது பாஸ்பரஸ், மெக்னீசியம், பொட்டாசியம், செலீனியம், மெக்னீசியம் மற்றும் பைட்டோ நியூட்ரியன்ட்ஸ் சத்துக்கள் நிறைந்து கிடக்கு. இது உடல் எடையை குறைப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். மேலும் புற்றுநோயை தடுக்க வல்லது. கொழுப்பை நிறைய குறைக்கும் சத்து கொண்டது இந்த சிவப்பரிசிகள். சிவப்பரிசியை பார்த்தீங்கன்னா புட்டு அரிசி அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் வித்துட்டு இருக்காங்க. சிவப்பரிசியில் அதிகம் காணப்படும் இது நார்ச்சத்து. உண்ணும் உணவை சுலபமாக செரிக்கப்பட உதவுது. இதனால இவை செரிமான உறுப்புகளின் நலத்தை மேம்படுத்தவும் செய்யுது. நம்மகிட்ட சத்து நிறைந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பால், பருப்பு, முட்டை, இறைச்சி இவற்றுக்கு அடுத்து எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவப்பரிசியினுடைய புரத சத்து சொல்ல முடியும். இதுல நிறைய புரத சத்துக்கள் நிறைந்து கிடக்கு. தினமும் சிவப்பரிசியால செய்த பதார்த்தங்களை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நாள் முழுவதும் நல்ல உடல்ல நன்மை தரக்கூடிய சத்துக்கள் நிறைந்து வரும். இது குழந்தைகள் நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் மேலும் மன வளர்ச்சி பெறத்துக்கும் உறுதுணையா இருக்கும். சிவப்பரிசியால செய்யப்படும் சிவப்பரிசி கஞ்சி, இட்லி, இடியாப்ப புட்டு போன்ற பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கொடுத்தா அவர்கள் உடல் ஆற்றல் பெறுவதோடு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் இந்த சிவப்பரிசியில நிறைய புரத சத்துக்கள் இருக்கு. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிவப்பரிசிகள் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். வெள்ளை அரிசியில சீக்கிரமா நமக்கு செரிமான தன்மையை கொடுக்கும். ஆனா அது குளுக்கோஸின் அளவு ரத்தத்துல உடனே சேர்க்க செய்வதால நீரிழிவு நோயின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயால அவஸ்தப்பட போறோம். ஆனா இந்த சிவப்பரிசியை பயன்படுத்தும் போது செரிமானத்துக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு சீராக்கிறதுக்கு மிக உறுதுணையா இருக்குன்னு நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுப்பீங்க. மேலும் புரத சத்துக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. விலை சற்று அதிகமாக இருந்தாலும் இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதுலேருந்து மருத்துவ செலவுலேருந்து நம்ம விடுபட்டு கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள இயற்கை தொடர்பான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணோன்னே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மேலும் இது பயனுள்ள தகவல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.